இயக்க விதிகள். நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி, நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. இதில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நியூட்டனுடைய முதல் இயக்க விதிகளை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக விசை, விசையின் வகைகள், தொகுபயன் விசை, விசையின் சுழல் விளைவு, விசையின் திருப்புத்திறன், இரட்டை, இரட்டையின் திருப்புத்திறன், திருப்புத்திறன் தத்துவம். நியூட்டனின் முதல் விதி. ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு மேசையின் மீதுள்ள புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த புத்தகத்தின் மீது புறவிசை செயல்படாத வரையில் அந்த பொருளானது ஓய்வு நிலையிலேயே இருக்கும். அடுத்ததாக இவ்விதி விசையினை வரையறுக்கிறது. நியூட்டனுடைய முதல் விதி விசையினை வரையறுக்கிறது. நியூட்டனுடைய முதல் விதி பொருள்களின் நிலைமத்தை விளக்குகிறது. அடுத்ததாக விசை என்பதை பற்றி காணலாம். விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவமாகும். இதனுடைய விளக்கம் பார்க்கலாம். ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல்தான் விசைன்னு சொல்றோம். அடுத்ததாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல் விசையாகும். அடுத்தது இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல் விசை ஆகும். விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். விசையின் அலகு நியூட்டன். விசையின் வகைகளை பார்க்கலாம். விசைகள் அவை செயல்படும் திசை சார்ந்து இரு வகைப்படும். ஒன்று ஒத்த இணை விசைகள், இரண்டு மாறுபட்ட இணை விசைகள். ஒத்த இணை விசை என்றால் என்ன அப்படின்னு கேட்டனா, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் எனப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல ஒரே திசையில விசை செயல்படுதல். F1 என்ற விசையும் ஒரே திசையில் செயல்படுது, F2 என்ற விசையும் ஒரே திசையில் செயல்படுது, F3 என்ற விசையும் ஒரே திசையில் செயல்படுகிறது. அப்ப இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள். இந்த விசைகள் சமமாகவும் இருக்கலாம் அல்லது சமம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரே திசையில் செயல்படும். எப்படி செயல்படுகிறதுனா இணையாக செயல்படுகிறது. அதனால இது ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக மாறுபட்ட இணை விசைகள். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் எனப்படும். அங்க ஒரே திசையில் செயல்படும், இங்க எதிரெதிர் திசையில் செயல்படும். அதற்கு எடுத்துக்காட்டு, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல F1 என்ற விசை ஒரு திசையில் செயல்படுது, F2 என்ற விசையும் ஒரு திசையில் செயல்படுகிறது. இந்த இரண்டு விசையும் ஒரே திசையில் செயல்படுகிறது. ஆனா F3 என்ற விசையும் F4 என்ற விசையும் எதிர் திசையில் செயல்படுகிறது, ஆனால் இணையாக செயல்படுகிறது. அதனால இதற்கு பெயர் மாறுபட்ட இணை விசைகள். அடுத்தது